சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. முதல் உலகப் போர் நேரத்தில் சென்னை கோட்டை மீது குண்டு வீசியது என்று எம்டன் கப்பலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் தாயே. அதற்கும் செண்பகராமன் பிள்ளைக்கும் என்ன தொடர்பு? மகனே, பிரிட்டிஷாரின் நாடுகளை எதிர்க்க புறப்பட்ட ஜெர்மன் படையினருடன் சேர்ந்து கொண்டு உலகையே உலுக்க கிளம்பினான் செண்பகராமன். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த கப்பல் தான் எம்டன். இந்த கப்பல் மூலம் உலகம் முழுவதும் சென்று ஆங்கில காலனி ஆதிக்க நாடுகளில் இரகசிய போர் தொடுத்து ஆங்கில அரசை மிரட்ட வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். அப்போது பிரிட்டன் கடற்படையினர் போரில் தங்களை வெல்ல எவருமே இல்லை எனும் ஆணவத்துடன் இருந்தார்கள். அவர்களின் இருமாப்பை முறியடிக்க திட்டமிட்டார்கள் ஜெர்மானியர்கள். அதற்கு 1908 கட்டப்பட்ட எம்டன் பெரிதும் உதவியது. அதை ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றே பலரும் நினைத்தார்கள். ஆனால் அது ஒரு சிறிய விசித்திரமான போர்க்கப்பல் தான். 1914 ஆகஸ்ட் இறுதியில் எம்டன் சீன கடற்பகுதியில் தனது ஆட்டங்களை காண்பித்துவிட்டு இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்தது. இதன் திடீர் தாக்குதல் பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. அங்கங்கே தன் கொடியை இடத்துக்கு தக்கவாறு மாற்றிக்கொண்டு அந்தந்த நாட்டு துறைமுகங்களில் தேவையான நிலக்கரி மற்றும் வேறு சாதனங்களை தந்திரமாக பெற்றது. உணவுப் பொருள்களையும் சேகரித்து கொண்டது. எம்டனை தாக்க முயன்ற மற்ற நாட்டு கப்பற்படையினர் தோல்வியைத்தான் தழுவினார்கள். அவர்களால் எம்டனை அடக்க முடியவில்லை. பசிபிக் கடல், சீன கடல் பகுதிகளில் எம்டனின் தாக்குதல்களை அறிந்த பிறகுதான் பிரிட்டிஷார் தங்கள் காலனி நாடுகளுக்கு எம்டனை குறித்த எச்சரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருந்தார்கள். தங்களது முக்கிய துறைமுகமான பர்மாவின் ரங்கோன் துறைமுகத்தை பாதுகாக்க துறைமுகத்தை முற்றிலும் மூடியே வைத்தார்கள். அதனால் எம்டன் கப்பலால் ரங்கோன் துறைமுகத்திற்குள் செல்ல முடியவில்லை. அண்டமான் தீவுக்கு செல்ல காலநிலை சரியாக இல்லாததால் அது மதராஸ் துறைமுகத்தை தாக்க எப்படியும் வரும் என்ற பீதி பரவியது. 1914 செப்டம்பர் 22 மாலை மாறுவேடத்தில் மீனவனாக மெட்ராஸ் கடற்கரையில் வேவு பார்த்து சென்றான் செண்பகராமன். அன்று இரவு 9:30 மணி ஜார்ஜ் டவுன் இராணுவ பாராவோடு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. துறைமுக பகுதிகளில் டிராம் வண்டிகள், டாங்கா வண்டிகள், மோட்டார் கார்கள், கைரிக்ஷாக்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. அப்போது திடீரென கடலில் இருந்து பளிச் பளிச்சென்று கண்களை பறிக்கும் ஒளி வீசி அடித்தது. அந்த மாதிரியான வெளிச்சத்தை மெட்ராஸ் மக்கள் அதுவரை பார்த்ததில்லை. திடீரென பயங்கர இடியோசை, காதுகள் கேட்கும் திறனை இழக்கும்படியான அதிபயங்கர ஓசையை கண்டதும் மக்கள் அச்சத்தில் சிதறி ஓடினார்கள். பரபரப்படைந்த ராயபுரம் காசிமேட்டில் உள்ள பிரிட்டிஷாரின் உஷார் கடற்படையினர் சர்ச் லைட் வெளிச்சத்தை கடலில் செலுத்தி பார்த்தார்கள். அப்போதுதான் அது தங்களது எதிரியான ஜெர்மன் போர்க்கப்பல் எம்டன் என்பது தெரிய வந்தது. உடனே அவர்கள் குறிபார்த்து சுட்டார்கள். அதற்குள் எம்டன் கப்பல் கடல் அலைகளுக்குள் புகுந்து மறைந்திருந்தது. எம்டனிலிருந்து கிளம்பிய குண்டுகள் துறைமுகத்துக்கு வெளியே நின்றிருந்த பிரிட்டிஷ் கப்பலின் மேல் தளத்தில் இருந்த லைட் சிக்னலர்
ஃப்ளெச்சர் என்பவனை தாக்கி மரணமடையச் செய்துவிட்டது. ஆங்கிலேயருக்கு சொந்தமான பர்மா ஷெல் ஆயில் டேங்குகள் மீது குண்டுகள் விழுந்து 2 எண்ணெய் டேங்குகள் தீப்பிடித்து எரிந்தன. அந்த பகுதியில் புகை மண்டலம் சூழ்ந்தது. அதன் காவலர்கள் மரணமடைந்தார்கள். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் பலமான சுற்றுச்சுவரை அடியோடு பெயர்த்து தள்ளியது ஒரு குண்டு. மற்றொரு குண்டு ஜார்ஜ் கோட்டையின் அருகே மணற்பாங்கான இடத்தில் விழுந்து வெடிக்காமல் மணலில் புதைந்து விட்டது. எம்டன் தாக்கிய செய்தி சில நிமிடங்களில் பரவி மக்களை அதிரச் செய்தது. மறுநாள் தி மெயில், தி ஹிண்டு, சுதேசமித்ரன் முதலிய நாளேடுகள் சிறப்பு செய்தியாக வெளியிட்டன. அதை படித்த மக்கள் பெரும் கவலையில் மூழ்கினார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்து ஊரை காலி செய்தார்கள். இந்த சம்பவத்தால் ஆங்கில அரசு பெரும் அதிர்ச்சி அடைந்தது. ஆங்கிலேய அரசுக்கு அந்த விதமான பயத்தை கண்ணில் காட்டினான் ஷண்முகராமன். மெட்ராஸிலிருந்து கொழும்பு சென்று அதன் பின்னர் பினாங்கு சென்று அங்கே சில போர்க்கப்பல்களை அழித்துவிட்டு பர்மாவுக்கும் சென்று துறைமுகங்களில் இருந்த கப்பல்களை அழித்து அண்டமான் தீவுக்கும் சென்றது எம்டன் கப்பல். அதனால் எம்டனின் பராக்கிரமம் மட்டுமல்லாது டாக்டர் ஷண்முகராமன் பிள்ளையின் வீரமும் உத்திகளும் இலங்கை, மலேயா, பர்மா ஆகிய இடங்களில் இருந்த தமிழர்களிடையேயும் நன்கு பரவிவிட்டது. ஒரு முறை சர்வாதிகாரி ஹிட்லர் விடுதலை பெறக்கூடிய தகுதி இந்தியர்களுக்கு கிடையாது என்று ஷண்முகராமன் பிள்ளையின் முன்னே சொன்னார். அதனால் வருத்தம் அடைந்த ஷண்முகராமன் ஹிட்லரிடம் இந்தியா குறித்தும் அதன் தலைவர்கள் குறித்தும் அசைக்க முடியாத பலவற்றை கூறி வாதம் செய்தார். அவனது கூர்மையான வாத திறமையின் முன் ஹிட்லரின் பேச்சு எடுபடவில்லை. வேறு வழியின்றி தனது கருத்துக்காக வருத்தம் கொண்ட ஹிட்லர் எழுத்துப்பூர்வமாக ஷண்முகராமனிடம் மன்னிப்பு கோரினார். ஆனால் எப்போதும் பெருமிதத்திலேயே அலைந்து கொண்டிருந்த ஜெர்மன் நாட்சிகளுக்கு இது கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஓர் இந்தியனின் கருத்துக்காக ஹிட்லர் தலை வணங்கியதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் ஷண்முகராமனின் உணவில் மெல்ல கொல்லும் விஷம் வைத்தார்கள். உடல் நலம் குன்றிய நிலையில் அதை உணர்ந்து கொண்ட ஷண்முகராமன் தன் அன்பு மனைவி லக்ஷ்மிபாயிடம் தன் கடைசி ஆசையை சொல்லிவிட்டு 1934 மே 26 அன்று உயிர் துறந்தான். சுதந்திர இந்தியாவில் நாஞ்சில் மண்ணின் வயல்களிலும் கரமனை ஆற்றிலும் தனது சாம்பலை தூவ வேண்டும் என்ற அவனது கடைசி ஆசை 1966 செப்டம்பர் 19 இந்திய அரசின் உதவியுடன் நிறைவேறியது. அந்த மாவீரனின் நாட்டு மற்றும் மண்ணின் மீதான பற்றும் வியக்கத்தக்கதுதான். ஜெய்ஹிந்த் என்ற மந்திரத்தை முதலில் முழங்கிய ஷண்முகராமன் பிள்ளையின் போர் திட்டங்கள் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற மாவீரனை பின்னாளில் இந்த உலகுக்கு அடையாளம் காட்டியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழ